ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிற பிரதோஷ தினம். ஏகாதசி விரதத்தை காலையிலே முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு விரதத்தை முடிச்சிக்கலாங்க. 3 நாள் விரதம் இருந்தவங்க பிரதோஷ வழிபாடை நம்ம தொடர்ந்து செய்யலாம். பிரதோஷம் ப்ளஸ் கிருத்திகை, அப்பா பையன் 2 பேருக்கும் ஒரே நாளில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷங்க. சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடு அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர்றது பிரதோஷ வழிபாடு. அதே போல் முருகருக்கு சிறந்த வழிபாடு அப்படின்னாலே கிருத்திகை. அதனால் 2 பேருக்கும் ஒரே நாளில் வந்திருக்கிறது இன்னும் விசேஷ பலனை தருங்க. இந்த பிரதோஷம் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் பல சிறப்பம்சங்களை கொண்டிருக்குங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் ராகு காலமும் இணைஞ்சு வரும். பொதுவாகவே ராகு காலத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடும் போது ராகு தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷ காலத்தை நம்முடைய வறுமையை நீங்கி செல்வம் சேர எப்படி நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பிரதோஷ காலத்தில் எல்லாரும் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான வழிபாடு செய்வதை தவறாமல் செஞ்சனுங்க. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால எல்லாரும் வீட்டில் லீவில் தான் இருப்பீங்க. குடும்பத்தோடு போயிட்டு பிரதோஷ வழிபாடில் கலந்துக்கலாங்க. ஏன்னா ஒரு பிரதோஷ வழிபாட்டில் நாம் கலந்துக்கிட்டால் நம்முடைய ஓராண்டு பாவங்கள் தீர்க்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அத்தகைய பிரதோஷ காலத்தில் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அதுலேயும் குறிப்பாக பால், தேன், சந்தனம், வில்வ இலை இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது நம்ம குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை தேடித்தருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரதோஷ வழிபாட்டோடு நாம் வீட்டில் செய்ய வேண்டிய இந்த எளிமையான வழிபாட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற ஒரு 3 பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த வழிபாடை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கலாங்க. ஏன்னா ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடு செய்கிறதுக்கு வீட்டில் சிவபெருமான் படம் வச்சுருந்தீங்களா அதை சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் லிங்கம் வச்சுருக்கீங்க, ஸ்படிகலிங்கம் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருள் 108 வில்வ இலை கிடைச்சா ரொம்ப விசேஷங்க. அதை வாங்கி சுத்தமாக கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு சின்ன கிணத்துல சந்தனத்தை பன்னீர் ஊற்றி நல்லா குழச்சிக்கோங்க. உங்களுக்கு சந்தனம் இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமம் ஊற்றி கூட பன்னீரில் நல்லா குழச்சிக்கலாங்க. இந்த வில்வ இலையில் நம்ம தொட்டு எழுத போகிறோம், அந்தளவுக்கு அதை பேஸ்ட் கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வில்வ இலைகளை எடுத்துட்டு ஒவ்வொரு வில்வ இலையிலும் உங்களுக்கு மாதுளை குச்சி கிடைச்சா எடுத்துக்கோங்க. இல்லை ஊதுவத்தியோட பின்னாடி திருப்பி அந்த குச்சியில் எழுதலாங்க. அதில் நீங்கள் என்னன்னு எழுதணுன்னா இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வில்வ இலையிலும் எழுதணுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது. ஓம் நமசி வசி, ஓம் நமசி வசி அப்படின்ற வார்த்தையை குச்சி அல்லது பூக்களோட காம்பு ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி சந்தனத்தை தொட்டு வில்வ இலையில் எழுதுனுங்க. ஒரு இலையில் ஒரு முறை எழுதினா போதுங்க. இதே போல் 108 முறை எழுதி பூஜை அறையில் வச்சுடுங்க. வில்வ இலை கிடைக்காத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பேனால் எழுதலாங்க. ஆனால் வில்வ இலையில் எழுதுறது தான் ரொம்ப 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 சிறப்புங்க. உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். இதை எழுதின பிறகு உங்கள் பூஜை அறையில் வச்சு சிவபெருமானை மனசார நினச்சி நீங்கள் வேண்டிக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு வில்வ இலையும் கிடைக்கல, இல்லை பேப்பர்லேயும் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. ஓம் நமசி வசி, ஓம் நமசி வசி அப்படின்ற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. சிவபெருமானுக்கு 108 முறை கவுண்ட் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இதுவும் விசேஷ பலனை தாங்க தரும். ஆனால் முதல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் உடனே கிடைக்கணும் அப்படின்னா வில்வ இலை தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ ஒருவேளை வில்வ இலையில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த வில்வ இலை அப்படியே உங்கள் பூஜை ரூம்லேயே இருக்கட்டுங்க. அடுத்த பிரதோஷம் வரைக்கும் அது அப்படியே உங்கள் பூஜை ரூம்லேயே இருக்கட்டும். நீங்கள் கற்பூர ஆரத்தியோ இல்லை ஊதுவத்தியோ காட்டும்போது அந்த வில்வ இலைக்கும் சேர்த்து காட்டுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் வீட்டில் வறுமை நிலை அப்படின்றதே வராதுங்க. செல்வ வளம் பெருக்கெடுக்கும்
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வில்வ இலை காஞ்சிடுமே அப்படின்னு கவலைப்படாதீங்க. வில்வ இலைக்கும் சரி துளசி இலைகளுக்கும் சரி தோஷம் அப்படின்றதே இல்லைங்க. ஒரு தரம் பூஜைக்கு பயன்படுத்தின வில்வ இலையை மறுபடியும் கழுவிட்டு அதே பூஜைக்கு நம்ம பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இலை தான் வில்வ இலை. அதனால் அது அப்படி எத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருக்குதோ அத்தனை விசேஷங்க. அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை நிலை மாறி செல்வம் பெருக்கெடுக்கும். உங்கள் வீட்டில் எப்பவுமே செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு இந்த இலைகளை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைனா ஓடுற தண்ணியில் கூட விடலாங்க. உங்களுக்கு ஓடுற தண்ணியில் விட முடியல அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக எழுதி இதே மாதிரி வில்வ இலையில் புதுசாக எழுதி உங்கள் வீட்டில் வச்சுக்கலாங்க. இது இருக்க 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 நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் பெருகிக்கிட்டே இருக்குங்க. நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. இதுவே நீங்களே செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மனசில் வருங்க. அனைத்து செல்வத்தையும் அருளக்கூடிய சிவபெருமானை நினச்சி இந்த ஒரு வழிபாட்டை செய்யும்போது நம்முடைய வாழ்வு வளமானதாக மாறும் அப்படின்றதுல துளியும் சந்தேகம் இல்லைங்க. இந்த வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே எந்த ஒரு செயலையும் செய்யுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க. நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை பெறலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.